அதுதான் வந்துட்டோம் ஒரு வழியாக. வந்து போகலாம். இதுதான் ஐநா வீடு. இருக்கும். வாங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் vlog என்னன்னா ஹோம் டூர். கம் டு இப்படிதான் வந்து வெளியே இருந்து போயிட்டு வரலாம். வா, வெளியே இருந்து வரலாம். பாத்ரூம்லாம் கட்டுறேன் உங்களுக்கு. நீ காட்டு போ. இதுதான் வந்து கேட்டு. இந்த பாருங்க, இங்கே வந்து இந்த பூ தொங்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் பழக்கமே இல்லை. இவங்க பண்ணுறாங்கன்ட்டு நல்லா இருக்குன்ட்டு வாங்கி இவங்களும் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படின்னுவாங்க. இது வந்து பூ காஞ்சிச்சு. பூ வந்து மாற்றணும். மாற்றாமல் இருக்குது. மாற்றணும். தண்ணி போட்டு பூ போட்டு சும்மா ஒரு அலங்காரத்துக்கு வச்சுப்பாங்க. கோலம் வந்து எங்கள் அம்மா போட்டுருக்காங்க. கோலம் பாருங்கள், எங்கள் அம்மா போட்டுருக்காங்க. ஸோ வந்து அதுதான் மேலே பிள்ளையார் வாசல்ல வந்து பிள்ளையார் இருப்பார். கும்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும். புரியுதா? மேட்டு பாருங்கள், எங்கள் வீட்டில் மேட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா மீஷோலேருந்து ஏமாந்து போய் ஒரு மேட்டு வாங்கிச்சு. அது மேட்டு அப்படியே வந்தீங்கன்னா வந்தால் என் தம்பி டிவி பார்த்துனக்கான். ஓகேவா? வாங்க, இப்படி வந்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ. ஆமாம், இது என் ப்ரமோஷனில் கிடச்ச ஃபேமிலி ஃபோட்டோ. இதுவுமே ப்ரமோஷனில் கிடச்ச ஃபோட்டோ தான். எதுவுமே எந்த ஃப்ரேமுமே நான் காசு கொடுத்துலாம் வாங்கலை. எல்லாம் வந்தது காசு கொடுத்துலாம் வாங்கலை. ஸோ அதுதான். அப்புறம் வந்தீங்கன்னா சோஃபா இருக்கும், எடுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதுங்க அப்பா சாப்பிட்டு இருக்காரு. கைஸ், எங்கள் அப்பா என்ன சாப்பிட்றாரு பாருங்க. வாங்க எல்லோரும் வாங்க. எங்கள் அப்பா என்ன சாப்பிட்றாரு பாருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, பழைய சாதம் தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் இந்த பாருங்க, சிக்கன் கிரேவி. இது ஏதோ தக்காளி தூக்கு நேற்று வச்சது. இது ரசம். ஆனால் இவர் என்ன சாப்பிட்றாருன்னு பார்த்தேன். இதுதான் இங்கே பாருங்க, டிவிக்கு பாத்திரம். இது நேற்று இங்கே வந்து மீட்டிங்கா? அங்கே கொடுத்து பாத்திரம் தான் இது. இது அதிமுக கொடுத்த பாத்திரமா? டிவிக்கா கொடுத்து 2 பாக்கெட் மேல இருக்கு. எங்க காட்டலாம். ஒரு பக்கெட் ப்ளூ கலர், ஒன்னு ரெட் கலர். கட்டாங்க. இது அதிமுக. அது எங்க ஓசில கொடுத்தாலும் முதல்ல போய் வாங்கி பாரு. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. அதுல வந்து எங்க அப்பா கிலா லங்கடி. இங்க வாங்க, இதான் ஃப்ரிட்ஜ். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஒன்றும் இருக்காது, லேடிஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக. கம்பல் காலையில் அவசரத்தில் எங்கள் அம்மா திறந்து இருந்து போட்டு அப்படியே போயிடும். எங்கள் அம்மாவும் இந்த பாருங்க, சென்ட் பாட்டிலு, ஃபேஸ் வாஷு, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கச்ச முச்சன்னு இருக்கும். ஓப்பன் இல்லை. இது விஷ்ணுவோட சாக்லேட்டு. முட்டை இருக்கு, டேட்ஸு. இது வாங்க கிச்சன் ஜாமு. இதெல்லாம் தனி ஃப்ரிட்ஜ் டூரே காட்டினிருக்கேன் போல நான் உங்களுக்கு. கொடுங்க. அப்புறம் இங்கே பாருங்க, கீழே நட்ஸு கிட்ஸு, வாட்டர்மெலனு, பூ, மாவு. ஸோ இதான் இருக்கு. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது தான் மெயினானது, பாத்ரூம். அத்தியாவசியம், அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன் காட்டுவேன்னா, பாத்ரூம் வாங்க உயிர் வாழ முடியுமா? பாத்ரூம் வாங்க வீடு இருக்குமா? கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இவ கொஞ்சம் அப்படிதான் லூசு பிடிச்சுவ. வாங்க பாத்ரூம் போகலாம். இதுதான் பாத்ரூமே. இது வந்து ஷவருங்க. ஏய், தண்ணி ஊத்த போகுது. ஷவர் குளிக்கலாம், அதுவே நின்றோம். அதுக்கப்புறம் பாத்ரூம் பார்த்துக்கிட்டிங்களா? இங்கே எல்லாமே பெனாயில் கினாயில் எல்லாமே விடுவோம். அதுதான் பாத்ரூமு. ஓகேவா? முடிடுறேன். பாத்ரூமே காமிச்சிட்டாங்க. இப்போ வாங்க, இதுதான் என்னோட பெட்ரூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விஷ்ணு எனக்கு கிஃப்ட் கொடுத்தது என்னோட பர்த்டேக்கு. அது என்ன, இது ஏதோ அவார்டு வாங்கி வச்சிருக்கேன். அது வந்து ஒன்றும் இல்லை, அது நான் இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வந்துட்டு நெயில் ஆர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நானும் என் ஃப்ரெண்டும் அப்போ கொடுத்தது. ஸோ அது வந்து அப்படியே இருக்குது. நாங்கள் தான் வந்து ஓவரால் அடித்தோம் நாங்கள் போன அந்த டைமில். ஸோ அதுக்கு இது பார்த்தீங்கன்னா கண்ணில் போடுறது.
இப்போ வீடியோலாம் எடுக்கிறேன்ல ஒழுங்காக தூங்க மாட்டேன் நான் நைட்டு. அதனால விஷ்ணு என்ன பண்ணா, இதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு கண்ணில் போட்டு ஏந்திரி டார்க் சர்க்கிள்லாம் போகும் அப்படின்னு சொன்னான். ஆனால் இதை நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இதை போடுறதே இல்லை. ஆனால் போடணும். இது வந்து சீரம்ங்க, ஹேர் சீரம் காலி ஆயிடுச்சு, வாங்கணும். ஓகேவா? அதான் கொஞ்சம் கம்பல் இருக்கு அந்த சைடு, அவ்வளோதான். இது பாருங்க, இது ப்ரமோஷனில் வந்தது தான். இது உங்களுக்கு கட்டவா இருக்கலாம், தூசியாக தான் இருக்க முடிச்சுக்கோங்க. தட்டின மரம் அழகா இருக்குல்ல? கொஞ்சம் தூசியாக இருக்கான், தொடங்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் துணி மடித்து வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. ஃப்ரேம் எல்லாம் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரேம்லாம் பார்க்கணுன்னா வந்துட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குன்னு தனியாக ஒரு vlog எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு வேற இடம் பத்தலன்றனால சின்ன சின்ன ஃப்ரேம் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். பெரிய பெரிய ஃப்ரேம்லாம் வந்து தூக்கி மேலே வச்சுட்டாங்க. அதெல்லாம் இங்கே வைக்க இடம் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா வேணும்னா சொல்லுங்க. அதுக்கு நம்ம தனியாக ஒரு vlog வேணால் நாங்கள் வந்து எடுத்து போடுறோம். ஓகேவா? நிறைய இருக்கு. என்னோட டிராயிங் எல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். பாருங்க, இது வந்து என்னோட டிராயிங் புக். இதுக்குள்ள வந்து ஒன்றும் இல்லை, என்னோட புக்ஸ் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. புக்ஸ் இருக்கு, மைக் சும்மா போய் காட்டு, கிட்ட போய் காட்டு. வாங்க. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இல்லைங்க டிராயிங் பண்ணுறதுக்கு. இந்த பாருங்க, இது மோட்டிவேஷன், ஃபர்ஸ்ட் பேஜே மோட்டிவேஷன் தான். என்ன மோட்டிவேஷன் இது? எனக்கு புரியல. என்ன மோட்டிவேஷனா? இது என்ன இது? சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. No one can stop us. இது என்ன? growth symbol. இது சம்திங் அந்த பசில் சிம்பிள். டாலரு, இது குளோபு, இது ஃபிளாக், அதுவும் இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று அந்ததான். நோட்டு, ஏதோ கப்பு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பாருங்க, கோலு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, நீனு நானு ஜெயிக்கிறோம், என்னடா தம்ஸ் அப், என்ன மோட்டிவேஷன் கேட்குறான். நிறைய எழுதியிருக்காங்க. இவங்க நான் கொஞ்சம் விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் கேவலப்படுத்திட்டேன் நான். இவன் ஒரு கார்ட்டூனுக்கு டப் கொடுத்துருப்பான், அந்த கார்ட்டூன் தான் இது ஆக்சுவலா. ஆமா, மாறினா இருக்கு கட்டு. ஆனா அதுக்குன்ட்டு நான் இது வரையில, இது வேற எதுக்கும் வந்து. ஸோ வந்து திருப்பினீங்கன்னா இது பாருங்க, ஒரு பொண்ணு கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கு. சைன் வேற போட்டுப்பா. என்ன சைன்? நான் போட்டுப்பேன். நெக்ஸ்ட் இது நான் பெயிண்ட் அடிச்சேன். எனக்கு பெயிண்ட்லாம் அடிக்கவே வராது. சும்மா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கா? என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஒரு மாதிரி வந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல? நெக்ஸ்ட் இதாவது நான் இந்த பொண்ணு எப்படி அழகா இருக்கா சொல்லுங்க. அழகா இருந்தா நான், இல்லைனா நான் இல்லை. இது எப்படி இருக்கு? இது பயங்கரமா இருக்கா? இது சுமாரா தான் இருக்கு. அந்த நிலா இருந்துச்சுல, அது சுமாராவா இருக்கு. ஆமா, அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதை பாருங்க. நெக்ஸ்ட் அது சூப்பரா இருந்துச்சு. விநாயகர் குட்டி. இது நல்லா இருக்கா? இது சூப்பரா இருக்கு. இது சூப்பரா இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல? இது வந்து கப்பிள்ஸ் ஹக்கிங் பிக்சர். அவ்வளோதாங்க, வேற எதுவும் வரையணும், டைம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இது எவ்வளோ தெரியுமாங்க? அநியாய ரேட் விற்கிறானுங்க. இது வந்து ஐநாவோட பேக். ஆமா, எங்க வீட்டில் நான் அதிகமாக திட்டு வாங்குறது எதுக்கு தெரியுமா? பேக்குக்கு தான் நான் திட்டே வாங்குவேன். இது புதுசு பேக். இந்த கார்ட்டூன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கார்ட்டூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எங்கேயாச்சும் போனோம், சின்னதாக எங்கேயா போகிறோம், வெளியே டீ கடைக்கு போகிறோம், டைரி எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி எதனா இதை நான் எடுத்துகிட்டு போவேன். ஓகேயா? இது வந்து நான் ஆஃபீஸ் போனேன் ஒரு மாதம். ஸோ அந்த ஆஃபீஸ் போகிறதுக்காக வந்து வாங்கினேன் அமெரிக்கன் டூரிஸ்ட்டு. அது என்னோட பெருசாக இருந்துச்சு. ஆனால் அந்த பேக்கு அதுதான். இது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட பேக்கு. இது இங்கே வச்சுருக்கான். இதுக்குள்ளே வந்து நாங்கள் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போவோம்ல, அதில் வந்து அப்போ வந்து எடுத்துகிட்டு போவோம். இது நம்ம ஆஃபரில் வாங்கினா எவ்வளோடா? இதே சொல்கிறா. இது 1800. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 10,000 கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன். இது ஆஃபரில் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்தாங்களா? 70% ஆஃப். 1500 தந்தாங்க. இங்கே சார்ஜ் போட்டுருப்பாங்க, லாக்கு. அது வந்து இது. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பேக். இது என்னோட ஹேண்ட் பேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் லேப்டாப் பேக். டெக்கல்டானில் வாங்கினோம் பேகு. டெக்கல்டான் வாங்கினோம். மேக் புக் இருக்கு உள்ள. ஆக்சுவலாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த லேப்டாப் வாங்கும் போது நான் வந்து வீடியோ போடலான்னா பார்த்தோம். ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கு சோதனை, ரொம்ப பெரிய சோதனைங்க. அது இப்போ நடுவில் கூட நடுவில் வந்து அந்த வீடியோ வரும். இதை காமிக்கிறோம், இந்த வீடியோலேயே நடுவில் வரும். நாங்கள் பேசினது இருக்கு எங்ககிட்ட, நான் போடுறேன்.
என்னாச்சுன்னு சொல்ல ஏன்னா என்ன தெரியுமாச்சு, இங்கே இந்த மேக் புக் இருக்குல்ல, இது கவர் போட்டிருக்கேன், இது மேலே கவர் இருக்குது, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சும்மா உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் அதோட சோதனையை நான் வந்து சொல்கிறேன். டேங் மேக் புக். ஸோ வந்து இதுதான், இது வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இது வாங்கி மறாதனாலே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வாங்கி அடுத்த நாளே என்னாச்சு, எங்களுக்கு நாங்கள் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு இருந்தோம், பாஸ்வேர்டு அது இதுன்னு செட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு பார்த்தா இந்த லாகின் பாஸ்வேர்டு இருக்குல்ல, இந்த பாஸ்வேர்டு இது மறந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன போட்டோன்னு எங்களுக்கே ஒன்றுமே தெரியல. அங்கே என்னென்னமோ போட்டு பார்த்தோம், ஆனால் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் அந்த காட்டும் பார்த்தீங்களா, 2 hours கழிச்சு ட்ரை பண்ணுங்க, 1 hour கழிச்சு ட்ரை பண்ணுங்க, 20 minutes கழிச்சு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி 8 hours கழிச்சு ட்ரை பண்ணுங்க. 8 hours கழிச்சு ட்ரை பண்ணோம், ரெண்டு பேருக்கும் நைட்டு மெயின் பாஸ்வேர்டு மறந்துச்சு. என்னடா இது என்ன போட்டோன்றது எங்களுக்கு தெரியல, என்ன பண்றது. அது ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்கு அந்த எப்படி போச்சுன்னே தெரியல. வீடியோலாம் எடுத்துருந்தோம், அந்த வீடியோவே நாங்க மறந்துட்டோம். என்னடா இது பாஸ்வேர்டு மறந்துட்டோம். ஏன்னா ஆப்பிளோட பாஸ்வேர்டு மறந்துட்டா தலையை சுத்தி குப்பையில போடுறது சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, வேஸ்ட்ன்ட்டாங்க. எனக்கு அவங்களுக்கா இஎம்ஐ போட்டு இப்பதான்டா ஒரு நாள் தாண்டா வச்சு வாங்கி, இது என்னடா நமக்கு வந்து சோதனை ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு டீ கடையில் தான் இந்த பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டீ கடைக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்குமா எங்களுக்கு மேலே இருக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னொடனே அவங்க வந்து இல்லை சிசிடிவி ஒர்க் ஆகலன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஷோரூம்க்கே டேரெக்டாக ஃபோன் பண்ணிட்டோம். அப்புறம் நல்ல வேலை அந்த அண்ணாவால் தான் நாங்கள் தப்பிச்சோம். எடுத்துகிட்டு வாங்க நான் பண்ணித்தரேன், ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதை வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் போய் அந்த அண்ணா ஃபுல்லாக, ஏன்னா வந்து எதுவுமே இல்லை, வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை, வாங்கி ஒரு நாள் தானே ஆச்சு, அதனால பிரச்சனை இல்லை. அவர் ஃபுல்லாக ஃப்ளாஷ் வச்சு பண்ணி தரலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஆமாம், என்ன பண்ணியிருப்போனே தெரியல. பண்ணி தரலன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இதெண்டா உடச்சி குப்பையில போட்டு வீட்டுக்கு வர வேண்டியது, அவ்வளோதான் காலிங்க. 1 லட்ச ரூபா லேப்டாப், ஆனால் இப்போ இது 2 லட்ச ரூபாங்க. ஆமாம், இப்போ 2 லட்ச ரூபா. இப்போ ரேட் ஏறிச்சு எல்லாமே. ஏன்னா ஏஐ பற்றி. ஆமாம், ஏஐக்கு தேவையானது ரேமுங்க. ரேம் வந்து எவ்வளோ ரேம் அதுக்கு தேவைப்படுதுன்னா, நான் ஒரு ஸ்டோரி சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுங்க. ஏஐ கம்பெனிக்காரன் வந்து சொல்கிறான்னா, ரேம் தயாரிக்கிற கம்பெனிக்கிட்ட போயிட்டு எனக்கு ரேம் இவ்வளோ வருஷத்துக்கு எனக்கு வேணும், அதுக்கு எவ்வளோ ரேட்டு நீனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அவன் எப்படி சொல்கிறான் பாரு, ₹1 ₹2 நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ எவ்வளோ ரேட் ஆனாலும், ஆனால் எனக்கு 3 வருஷத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய எந்த ஒரு இது இருக்கும் பாரு. அப்போ அவ்வளோ நாள தான் ஃபோனு லேப்டாப்பு, ஸோ நிறைய பொருள் வந்து ரேட் ஏறினது காரணம் அதுதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏறும், தண்ணி பற்றாக்குறை வரும், எல்லாமே வரும், நிறைய இருக்கு. அது எக்ஸ்பிளைன் பண்ணா பெருசா இருக்கும், வேணாம். உங்க மொக்க பண்ண விரும்பல. தாத்தாலடி அவன் வந்து கரெக்டாக தான் பேசுவான். பையன் கொஞ்சம் கருத்து கண்ணாயிரும் பையன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இவன் பேசுற கருத்துலாம் உங்களுக்கு வேணா சொல்லுங்க, தனியா ஒரு வீடியோ போடலாம், எல்லாமே சொல்லுவான். கருத்து என்னடா? கருத்துலாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுவதானே? இல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. உங்களுக்கு ஏஐ பத்தி ஏதாவது தெரியுமா சொல்லுங்க, விஷ்ணு வீடியோ போடுவான். ஓகேயா? நானே வீடியோ போடுறது, நீ பாட்டி போடுற. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நான் மட்டும் தாண்டி இருக்கேன். ஸோ அதுதான் இந்த லேப்டாப்போட கதை. அன்பாக்சிங் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் முடியல. ஏன்னா இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு மைண்ட் செட்டே போயிடுச்சு, அந்த விளாகே வேணாம் விட்றா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை வந்து பார்த்துட்டு வாங்க, நாங்கள் போடுறோம். நாங்கள் வந்து சரி இப்படி சைடாக சொல்லுவோம். நாங்கள் வந்து என்ன வாங்கிடுவோம் தெரியுமா? மேக்புக் M4 Pro. ஆக்சுவலி வந்து நினைச்சிருக்கலாம் யூடியூப் மானிட்டைஸே அதில் வந்து காசு எடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு இன்னும் யூடியூப் மானிட்டைஸே ஆகலை. ஒன்றும் ஆகிறதுக்கு ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கிட்ட ஆகணும். தெரியல, கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அந்த வாட்ச் வாட்ச் அடிக்க வேண்டியது இருக்குது. அது இருக்குது. அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து எப்படி இன்ஸ்டாவில் இருக்க அளவுக்கு சப்போர்ட்டும் யூடியூப்பில் வந்து இப்போதைக்கு இல்லை. ஆமாம். ஸோ நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சேனல் எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர்லாம் அழுத்தி விடுங்க. இப்போ பண்ணேண்ணா அலோன் வந்துச்சு. நாங்கள் வந்து மேக்புக் வாங்கிட்டோம். மேக்புக் M4 Pro ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கு
மைக் போடாம பேசிட்டு இருக்க தெரியுதா? ஓகேவா? பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே. இது வந்து என்னோட ஃபைலு புக்கு. இது செமஸ்டர் புக்ஸு. இந்த சைடு ஃபுல்லாக அது காமிச்சா எனக்கே ஒன்றும் புரியாது. நீங்கள் பார்த்தது என்ன பண்ண போறீங்க? எதுவுமே படிக்கல இருக்கு, இனிமேல் தான் படிக்கணும். ஸோ அவ்வளோதான். மேலே இருக்கிறது வந்து சும்மா திங்ஸு. எங்கள் அம்மாவோட மேக்கப். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் வந்து பொண்ணு தான். இங்கே தான் எங்கள் அம்மா தான் இங்கே ஃபுல் மேக்கப்பு. நான் சன்ஸ்க்ரீனும் மொய்முறு தான் வந்து நான் வச்சுப்பேன். நான் அதுக்கு எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பெரிய ட்ரே பார்க்குறவங்க நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் நான் தான் பூசிக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். யாரு? நம்ம கபாலி. கபாலி கபாலி ஆன்டி தான். கபாலி அதுதான், அவ்வளோதாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இந்த குட்டி இருக்கானா? இவன் பேர் என்ன சொல்ல? இவன் பேரு மட்டும் தப்பா சொல்லி குஞ்சிதபாண்டி. இவன் பேரு குஞ்சிதபாதம். குஞ்சிதபாதம்லாம் இவன் வந்து காலாட்டுவான், கையாட்டுவான். அப்பப்ப இங்க பாருங்க. இப்ப நீ பேசு, அவன் பதில் சொல்லுவான். என்ன பண்ற? சும்மாதான் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டியா? பாத்தீங்களா, கை கூட ஆட்டுவான். இப்ப கையாட்டம் கையெல்லாம் கொடுக்கும். எவ்வளவு? 25,000. எவ்வளோடா? 25,000. எவ்வளோ? 25,000. ஏய் போங்கடா. கூட ஆட்டுவான். டிங் டிங் டிங். எல்லாருக்கும் ஆய் சொல்லு சுப்பிரமணி. ஆய் பார்த்தீங்களா? இது வந்து வெஸ்டர்ன் குத்தா. இது குத்து கிட்டத்தட்ட இருக்குங்க 3 வருஷம். 2 வருஷம் மேல இருக்கும். 3 வருஷம் இருக்கும்டா. துவைச்சா நாசமாயிடும் தான்டா. அதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு தொளிச்சு ஒண்ணாவதாடா? அம்மால கை வச்சு. அப்படியா? எங்க அப்பா துவைச்சா நாசமாயிடும் சொல்லி நான் துவைக்காம விட்டுருக்காரு. இதை ஜிப்பு இல்ல இதுல. இல்ல துவைச்சாலும் ஆகுது. நீங்க சொல்லுங்க துவைக்கலாமான்னு. ஏன்னா இவங்க வந்து இதை விட கொஞ்சம் வெள்ளையா இருப்பான். இவனை வந்து துவைக்காததுனால அவன் இப்படி இருக்கான். துவைச்சா வந்து நாசமாயிடுன்னு எங்க அப்பா சொன்னாரு. வேணான்ட்டு நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். நீ குளிக்கிறனாலும் பரவாயில்லடா, நீ இப்படியே இருடா அப்படி சொல்லி இவனை வந்து வச்சிருக்கேன் நானு. நல்ல பையங்க. இவன் தான் நான் பெத்து எடுத்து 10 மாசம். அவ்வளோதான். தூக்கி போட்டாலும் அவ்வளோதான். இதோட எங்க ஹோம் டூர் முடிஞ்சிச்சு. நினைக்கலாம்.